இதெல்லாம் தேவன் தருவாரா அப்படின்னு சொல்லி நீங்க அவிவிசுவாசப்படாதீங்க. அதான் அந்த அற்ப விசுவாசிகளேன்னு சொல்றாரு ஆண்டவர். நம்ம எந்த ஒரு காரியத்தை நமக்கு விசுவாசம் வேணும், நமக்கு விசுவாசம் வேணும். அந்த பரலோக ராஜ்யத்துல யார் யார் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்ற இடத்துல ஒரு வேர்டு சொல்லப்பட்டிருக்கு, அற்ப விசுவாசிகள் போக மாட்டாங்க அப்படின்னு. நம்ம அற்ப விசுவாசப்பட்டுட்டாலும் நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாதுன்னு வெளிப்படுத்துற சுவிசேஷத்துல இருக்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும், விசுவாசத்தோடு, சின்ன காரியமோ பெரிய காரியமோ எதுனாலும் விசுவாசத்தோடு நம்ம தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அந்த காரியத்தை நம்ம என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோம்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம இந்த நாட்கள்ல எது குறிச்சு நம்ம அற்ப விசுவாசமா இருக்கிறோம், இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி எந்த காரியத்துல நீங்க அற்ப விசுவாசமா இருக்கிறீங்க, இந்த நேரத்துல கர்த்தருடைய சமூகத்துல நீங்க போய் கேளுங்களேன். கர்த்தர் நிச்சயமா அந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தருக்கு சித்தமான காரியத்தை தேவன் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அவர் நிறைவேற்றுவார். நீங்க இந்த நாட்களை